ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு கப்பு சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயமும் போடலாம், பட் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா கிளறி அதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம தேவையான காய்கறிகள் போட்டுக்கலாம். நான் கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அந்த மொச்சப்பயிறு அதெல்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாமே ஆட் பண்ணி செஞ்சால் இன்னுமே நல்லாயிருக்கும். காய்கறி மட்டும் போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணி வச்சிருந்த கருவாட்டையும் போட்டு கலக்கியாச்சு. இப்போ நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச அந்த புளி கரைசலையும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா டேஸ்ட்டான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.